மக்களே நம்மளை என்னதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சார் எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. முதல் சாருக்கு வாழ்த்துக்கள். சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நேசரி ஜெயராஜ் அன்னபாக்கியம் பாலிடெக்னிக் காலேஜோட முதல்வர் சார் கோயில்ராஜ் அவங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இங்கே திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டாக இருக்குது. எப்படி இந்த சௌக்கியபுரம் இம்மானுவேல் ஆலயம் வந்து எங்கள் அம்மாவுடைய ஊர். எல்லா வருஷமும் நான் இது மாதிரி வந்துடுவேன். அசனத்தில் நிறைய ஊரில் நல்லாயிருக்கும். நம்ம கிறிஸ்டின்னாலே அசனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த சௌக்கியபுரத்துக்குன்னு ரொம்ப பெருமை சொல்லலாம். ஏன்னா இந்த தண்ணியோட டேஸ்ட்டு இது எல்லாமே முதல் கோயிலில் முதல் வீடு எங்கள் தாத்தா வீடு. அதனால் எல்லா வருஷமும் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாட்டி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் போய் நாசிரத்து உடங்குடி என்ன எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது, வாங்கி சாப்பிட்றவங்களே இது ரொம்ப நல்லா இருப்பாங்க. குறையவே படாது. ஒரு நிறைவான ஊர். வருஷம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கீங்களா? ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா? தனியாக வந்திருக்கீங்களா? ஃபேமிலியாக வந்திருக்கேன். ஆமாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு கொண்டு வரேன்னு இருக்கேன். அதனால் கொண்டு போக பரவாயில்ல. நம்மளும் நம்ம சாப்பிட்றதோட இந்த மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம். சரி, இப்போ நீங்கள் முந்தி சின்ன வயசில் பாட்டி ஊருக்குலாம் வருவீங்க, அதாவது சௌக்கியபுரத்துக்கு வருவீங்க. இப்போ இல்லை, இப்போ ஓகே. முந்தி சின்ன வயசில் நீங்கள் வந்து எப்படி ஒரு ஆசையாக வருவீங்களே, நம்ம ஊர் பாட்டி ஊருக்கு போகிறோம், ஆசனத்துக்கு போகிறோம். இப்போ இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம சந்ததியினர்கள்லாம் இருப்பாங்க. பட் அப்போது நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது பாட்டி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குங்களா? எப்படி இருக்கும்? சர்ச்சுக்கு போகிறோம் அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? ரொம்ப ஆசைப்பட்டு வருவோம். இந்த ஊரில் என்ன அப்படின்னா மண்ணு செம்மண். ஒரு ட்ரெஸ் தானே அப்போ எடுப்பாங்க, அதை கொடுத்து விட்ருப்பாங்க, புது ட்ரெஸ் போடுன்னு. நம்ம லைட்டாக பட்டாலே போதும் செம்மண் ஆயிரும். அப்புறம் சர்ச்சில் பார்த்தோன்னா செம்மண்ணோட தான் உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம். ஒரு மலர் நினைவுன்னு சொல்லலாம். அப்போ தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அந்த மண் கூட்டி அப்படி அதில் குழம்பு நிறையா ஊற்றி அந்த மாதிரி சாப்பிடுவோம். அப்புறம் காலையில் கஞ்சிலாம் உட்கார்ந்து சாப்பிட்ருக்கோம். எல்லா ஈவெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே. அப்போ சின்ன வயசில் ஓகே. இப்போ நம்ம சந்ததியினருக்கும் அதெல்லாம் சொல்கிறீங்களா? சொல்லி அதனால தான் எல்லா வருஷமும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். பசங்க இப்போ காலேஜ் போயிருக்கான். மற்றபடி இங்கே இருந்தானா கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேன். இதை பார்க்குற எல்லாருமே வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ஊரை வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ரியலி ஒரு பிளஸட் ஊர்னு சொல்லலாம் சார். இப்போ ஓகே, இப்படி உங்களுக்கு என்ன ஒரு எப்படியும் நம்ம அவ்வளோ வேலையை விட்டு வர முடியாது. எப்படியும் ஒர்க்கிங் டே இருந்தாலும் எப்படியும் லீவ்லாம் போட்டு வருவீங்க. எப்படி உங்களுக்கு இருக்கும்? அதாவது ஊருக்கு போகிறோம், சரி நம்ம இதெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு ஏக்கம், இல்லை ஒரு நம்ம கருத்தரை நம்ம ஆஸ்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எப்படி? கண்டிப்பாக எப்படியா டைம் ஒதுக்கி வந்துடுறோம். இது போக வருஷம் இப்படி தாத்தா ஒரு அசனம் அப்படின்னு பக்கத்து வீடெலாம் கொடுத்து பழகினால செப்டம்பர் 1 அப்படின்னாலே அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த எப்படி அசனம் கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களாம் ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் ரெகுலராகவே வந்துடுவேன். கார் ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன். போய் தான் நான் ஒரு அசனம் வைக்கணும். தனி ஒரு அசனமே ஷுவர். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கொடுத்து விட்றாங்க. செழிப்பாக இருக்காங்க. வாங்கிட்டு போகிறவங்களையும் பாருங்கள், சந்தோஷமாக திருப்தி எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிட்டு போகிறாங்க. இருந்து சாப்பிட்றதும் ரொம்ப மரியாதை கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. சும்மா அள்ளி வீசணும் அப்படின்ட்டு இல்லை. ஆமாம், இந்த ஊர்லேருந்து போனவங்களும் எல்லோரும் நல்லா இருக்காங்க, நல்ல உயர்ந்த நிலையில் இருக்காங்க. உண்மையிலே ஒரு ப்ளஸ்ட் ஊர். அது உங்கள் டிவிக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். எல்லா இடத்துலையும் எப்படி டெலிகாஸ்ட் பண்ணி இது பண்ணி பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள் என்ன வளர்கிறதுக்கு. தேங்க்யூ சார். தொடர்ந்து சாப்பிட்டு போயிடலாம் உட்காந்து. கண்டிப்பாக சாப்பிட்டு. ஓகே சார். தேங்க்யூ. ரைட், நன்றி. அம்மா அவங்க சித்தி இல்லை, சித்தி. நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. இதான் என் ஊர். நான் சின்ன பிள்ளையிலே பிறந்து வளர்ந்த ஊர் இந்த ஊர் தான். கோயில் கட்டினு அஸ்திபாரம் போட்டது எனக்கு தெரியும். கோயில் அஸ்திபாரம் போட்டது எனக்கு தெரியும். கட்டி முடித்தது எனக்கு தெரியும். பிரதிஷ்டை பண்ண 2 பிரதிஷ்டைக்கு நான் கலை நிகழ்ச்சிகள் டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்கேன் இந்த ஊரில். ஆமாம், ரைட்டு. வரைக்கும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு வந்திருக்காரு. கண்டிப்பாக வரணும்னுட்டு வந்தாச்சு இந்த வருஷம். சரிம்மா, ரொம்ப நன்றி. சரி, தேங்க்யூ சார். அக்கா பையன். சரி, ஓகே சார். தேங்க்யூம்மா. பாப்பா. ஓகே. ஸோ